வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் as well as ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். as well as டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 60 டேஸ் ரேபிட் ரிவிஷனில் நம்ம எம்சிக்யூ பேஸ்டு ஐடியாவாக நம்ம பார்க்குறோம். தட் இஸ் காம்பினேஷனல் சர்க்கியூட்டில் இன்றைக்கி நம்ம ஹாஃப் ஆர்டர் அண்ட் ஃபுல் ஆர்டர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டிஜிட்டல் லாஜ் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் whose output is determined by present input only. ஓகே, present input மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் காம்பினேஷனல் சர்க்கியூட். அதே சீக்வென்ஷியல் சர்க்கியூட் அப்படின்னா ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ப்ரெசன்ட் இன்புட் மட்டும்தான் இருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு மெமரி எதுவுமே தேவைப்படாது. தெர் இஸ் நோ நீட் ஃபார் மெமரி, நோ நீட் ஆஃப் மெமரி. ஸோ இதான் வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் இப்போ ஹாஃப் ஆடர் பற்றி பார்க்கலாம். காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், தென் ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர், இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிற டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஹாஃப் ஆடருக்கான ட்ரூத் டேபிள். ஓகே, ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 இன்புட்ஸ் வந்து வரும். ஓகே, 2 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ் வந்து இதில் வரும். ஸோ ஹாஃப் ஆடர்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 and 2. இந்த அவுட்புட்டில் வந்து 1 is sum அண்ட் அனதர் 1 is carry. ஓகே, 2 இன்புட் அப்படிங்கிறப்போ காம்பினேஷன் வந்து 2 power 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு வந்து 4 காம்பினேஷன்ஸ் வந்து இன்புட்டில் வரும். அது 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிறது. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 + 0 0 வித் நோ கேரி, 0 + 1னா 1 வித் நோ கேரி, 1 + 0 அப்படின்னாலும் 1 வித் நோ கேரி, 1 + 1 அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2. 2வோட வேல்யூ என்ன நமக்கு 1 0ன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் சம்மோட வேல்யூ 0. இந்த எம்எஸ்பி தான் வந்து கேரியாக இருக்கும். ஓகே, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் வர்றது தான் வந்து கேரி. ஸோ கேரி வந்து 1 அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம். இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? சம்முக்கு வந்து நமக்கு எங்கெல்லாம் 1 இருக்கோ அதை நம்ம பார்த்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார் பி வருது. இதில் இது வந்து 0 இருக்கிறதுனால ஏ பார், இது பி. இங்கே வரும்போது ஏ பி பார் இந்த மாதிரி மாற்றி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு தெரியும். ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு போட்டுடலாம். சியை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ ஏயும் இங்கே எனேபிளாக இருக்குது, பியும் எனேபிளாக இருக்குது. ஸோ ஏ டாட் பி அதான். ஸோ இதில் வந்து நமக்கு ஆண்ட் கேட் வேணும். இதில் வந்து நமக்கு எக்ஸ்ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம லாஜிக் கேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ பி. இது வந்து நம்ம எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம்மோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகே, இது வந்து சம், அவுட்புட் வந்து சம்மாக இருக்கும். அதே ஆண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ டாட் பி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு கேரி. சம்மில் வந்து நமக்கு என்ன வரும்? ஏ போட்டு எக்ஸ்ஆர் பி வரும். அதுதான் சம். இதில் ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர் பொறுத்தவரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். 99% வந்து நமக்கு தியரிட்டிக்கலாக டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணியிருக்கோம். தென் லாஜிக் சர்க்கியூட் கொடுத்து இது எந்த மாதிரி லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு கேட்பாங்க. தென் வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் பற்றி இருக்கும். இப்போ ஹாஃப் ஆடர் இஸ் சூட்டபிள் ஃபார் த அடிஷன் ஆஃப் 2 பிட்ஸ் அட் த எல்எஸ்பி. எல்எஸ்பியில் வந்து நம்ம 2 பிட்ஸ் அடிஷனுக்கு தான் நம்ம வந்து மெயினாக ஹாஃப் ஆடர் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் எதுக்காக ஹாஃப் ஆடர் இருக்கும்போது எதுக்காக நம்ம ஃபுல் ஆடர் போகிறோம் அப்படிங்கிற டவுட் வரலாம். ஃபுல் ஆடர் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் 1 1 0 1 1 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 0 + 1 is 1. அகெயின் வந்து நம்ம 1 + 1ங்கிறப்போ 0 போட்டு இங்கே 1 போடுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் 1 + 1 + 1 அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஹாஃப் ஆடர் யூஸ் பண்ணால் 2 பிட்ஸ் தான் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 பிட்ஸ் அடிஷனில் வந்து கேரி வரும்போது நமக்கு பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் ஃபுல் ஆடர். அதுக்காக நம்ம ஃபுல் ஆடர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல் ஆடர் பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஆடரில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3. ஓகே, நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3. நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து சேம் ஹாஃப் ஆடர் மாதிரியே தான்
2 தான் நமக்கு நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து வரும். ஓகே. இதுல வந்து நமக்கு 3 இன்புட்ஸ் அப்படிங்கிறப்போ 2 பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 காம்பினேஷன் வரும். அது 0 0 0 0 0 1 அது மாதிரி நம்ம 111 வரைக்கும் இந்த இன்புட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும் வித்தவுட் கேரி. ஸோ அதனால கேரியும் 0 வருது. 0 + 0 + 1 1 சம் வித் நோ கேரி. 0 + 1 + 0னா சம் வந்து 1 கேரி வரல. 1 + 1 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 0 வந்து வரும் இல்லையா? 1 + 1 = 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 0. ஸோ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து சம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து கேரியா இருக்கும். அப்போ நம்ம 0 வித் கேரி 1ன்னு போடுறோம். இங்கேயே நமக்கு 1 தான் ஆன்சர், கேரி கிடையாது. இந்த இடத்துல 1 + 1ங்கிறப்போ அகெயின் 1 0 வரும். 0ங்கிறது சம், 1ங்கிறது கேரி. இந்த இடத்துலயும் நமக்கு 2 1 வருது. இந்த இடத்துல 3 1 வரும்போது நமக்கு 1 1 வரும். ஓகே. ஸோ 1 வந்து சம், இன்னும் 1 வந்து கேரி. ஓகே. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம், எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சம்மோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஏ ஏ பார் பி பார் சி. ஓகே. சி இன் பிளஸ் அடுத்து ஏ பார் பி சி இன் பார் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? ஏ பி பார் சி இன் பார் பிளஸ் இங்க லாஸ்டா ஏ பி சி இன் அப்படின்னு வருது. ஓகே. இதுதான் வந்து சம். எல்லாமே அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் வந்து ட்ரூ ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? அதனால நம்ம இதை வந்து ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி இன் அப்படின்னு நம்ம சம்மோட எக்ஸ்பிரஷன் இது பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாஃப் ஆர்டருக்கு என்ன, ஃபுல் ஆர்டருக்கு என்ன அப்படின்னு. சி அவுட் தட் இஸ் கேரி, அவுட்புட்ல வர கேரி எப்படி அப்படின்னா எதுலலாம் 1 வருதுன்னு பார்க்கலாம். இதுல பி இன்டூ சிஎன். ஓகே. அதான் பி இன்டூ சிஎன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எது அப்படின்னா இதுல வந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து ஏ இன்டூ சிஎன். ஓகே. ஏ இன்டூ சிஎன். நெக்ஸ்ட் இதுல 1 வந்திருக்கு அப்படின்னா இதுல வந்திருக்கு. ஸோ ஏ பி. இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஏ பி சிஇன் வரணும். ஓகே. ஏ பி சிஇன். ஓகே. இப்போ அதில் 4 டேர்ம் வந்துச்சு, இதில் 3 டேர்ம் தான் வந்திருக்கு. அது எப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேஷனாக பார்த்துடலாம். ஓகே. இப்போ சி அவுட்டுக்கு வந்து நம்ம மறுபடி பார்க்கலாம். சி அவுட்டுக்கு வந்து எதெல்லாம் அது அப்படின்னா இதில் பியும் சிஎன்னும் இல்லை. ஸோ பி நம்ம இந்த சி இன் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் சீன் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறமா அந்த சியை வந்து சிஎன் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1 வர்றது எங்க இதுக்குல. இங்கே வந்து ஏயும் சிஎன்னும் தான் எனேபிளாக இருக்கு. ஸோ ஏ இன்ட்டு சி ப்ளஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயும் பியும் ஏ பி. இந்த கேரிக்கு நம்ம கரஸ்பாண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஏ பி சின்னு வருது. பட் இங்கே சி அவுட்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் வருது அப்படிங்கிறப்ப டவுட் எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா? அது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி இங்கே காமனாக எடுத்துட்டோம். ஸோ 1 ப்ளஸ் இங்கே சி இருக்கும் இல்லையா? ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி 1 ப்ளஸ் எனி வேரியபிள் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. பிசி ப்ளஸ் ஏசி இன்ட்டு ப்ளஸ் ஏபி இன்ட்டு 1னாலும் ஏபி தான். ஓகே. இப்போ நமக்கானது வந்துருச்சா? ஏபி டேர்ம் வந்துருச்சா? பிசி சியை வந்து இப்போ நம்ம சிஎன்னு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிசிஎன் வந்துருச்சா? தென் ஏசிஎன் வந்துருச்சு. ஸோ அதோட சிம்பிளிஃபை ஃபார்மேட்டு தான் இது. ஓகே. இன்னொரு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு ஃபார்மேட்டாக இருக்கும். ஓகே. 2 எக்ஸ்பிரஷன் வந்து இதில் கேட்கலாம். 2 எக்ஸ்பிரஷனாலுமே அது ஃபுல் ஆடரோட சி அவுட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறதும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அது லேட்டராக எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. இதை இப்போ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி வந்து இப்போ நமக்கு கிடச்சிது. ஓகே. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிசி கூட ஏ டேர்ம் மிஸ் ஆகுதா? ஸோ ஏ இன்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் ஏசி இங்கே பி மிஸ் ஆகுதா? அதனால் நம்ம பி ப்ளஸ் பி டேஷ் அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த ஏபி அப்படியே வச்சுக்கலாம்.
plus ABC plus A dash BC இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ABC plus AB dash C அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ஏபியை வந்து காமனா எடுக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏபியை காமனா எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாயிரும் நமக்கு 1 ஆயிடும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே சேர்த்தாலுமே இந்த ஏபியும் சேமா வரதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு டேர்ம் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 பிளஸ் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி பிளஸ் இந்த இடத்துல வந்து எது காமனா இருக்குன்னு பாருங்க, சி காமனா இருக்கு. ஸோ ஏ டேஷ் பி பிளஸ் ஏ பி டேஷை வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எனி நம்பர் பிளஸ் சிங்கிறப்போ ஸோ 1 பிளஸ் எனி வேரியபிள்ங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 plus C into A dash plus B dash plus AB dash இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் that is A XR B ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இந்த டேர்ம் நமக்கு வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே AB, அப்போ நமக்கு AB ப்ளஸ் நம்ம இதுபடி சியை வந்து சிஎன் அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடத்துல சீன் கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதுவும் ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டு தான். எதுக்கு? சி அவுட்டுக்கு. ஓகே, ஸோ சி அவுட்டுக்கு வந்து நமக்கு 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்தில். ஓகே, இப்போ இந்த சி அவுட் வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்லையும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சி அவுட் இந்த 2 எக்ஸ்பிரஷனுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஏபி பிளஸ் ஏ எக்ஸ்ஆர் பி இன்டு சிஎன் இந்த ஃபார்மேட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி அவுட் இது 2 கொடுத்தாலுமே தட் வந்து ஃபுல் ஆடரோட எக்ஸ்பிரஷன் தான். இது ஃபுல் ஆடர் எக்ஸ்பிரஷன் தான். சி அவுட்டுக்கு நமக்கு 2 எக்ஸ்பிரஷனாகவும் கேட்பாங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்டாலும் ரெண்டுமே ஃபுல் ஆடை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஎன் அவ்வளோதான். இந்த கேரி அவுட்டுக்கு மட்டும் நமக்கு 2 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இது மாதிரி எக்ஸ்ஆரில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சி அவுட்டை வந்து நம்ம லாஜிக்கல் சர்க்கியூட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபி பிசிஎன் இன்டு ஏசிஎன். ஸோ இது வந்து ஒரு ஆண்ட் கேட், தென் இதுக்கு ஒரு ஆண்ட் கேட், இதுக்கு ஒரு ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிங் பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ 1 2 3 4 வந்து நமக்கு ஓவரால் சி அவுட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 4 கேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ் தட் இஸ் சம்மை வந்து நம்ம லாஜிக்கல் சர்க்கியூட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏயும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ ஏ பி இது வந்து எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம். அது கூட என்ன பண்ணுறோம், சிஎன்னை வந்து எக்ஸ்ஆர் பண்ணுறோம். ஸோ சிஎன்னையும் இதில் கிடைக்கிற அவுட்புட் வந்தையும் சேர்த்து தட் இஸ் ஏ எக்ஸ்ஆர் பி இதையும் சிஎன்னையும் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஎன் அப்படின்னு நமக்கு சம்மோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு இருந்த லாஜிக் கேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே 2. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 லாஜிக் கேட்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவைப்படுது. பட் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். வி ரிக்வயர் 5 2 இன்புட் கேட்ஸ் அண்ட் 1 3 இன்புட் கேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் வந்து இதில் எல்லாமே வந்துட்டு நமக்கு 2 இன்புட்ஸ் தான். இதில் 1 2 இன்புட், இதுவும் 2 இன்புட் 2 இன்புட். இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 இன்புட்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மற்றபடி எல்லாமே வந்துட்டு நமக்கு 5மே 2 இன்புட் தான். அதான் இதில் 5 2 இன்புட் கேட்ஸ் அண்ட் 1 3 இன்புட் கேட்ஸ் வந்து நமக்கு ஃபுல் ஆடரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவைப்படுது ஓவராலாக ஃபுல் ஆடரோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏபி ப்ளஸ் சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு எப்படி மாறும் அந்த சர்க்கியூட் அப்படின்னா இது மாதிரி நமக்கு சிம்பிளாக மாறிடும். ஓகே, ஏபி ஏ இதில் பாருங்க சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு பண்ணும்போது நமக்கு இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும்போது இந்த சர்க்கியூட் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஆடராகவும் இந்த சர்க்கியூட் நமக்கு இன்னொரு ஹாஃப் ஆடராகவும் பிஹேவ் ஆகுது. ப்ளஸ் ஒரு ஆர் கேட். அது மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2 ஹாஃப் ஆடர்
வித் 1 ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபுல் ஆடரை வந்து நம்ம கேட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து 6 லாஜிக் கேட்ஸ் வந்து தேவைப்படும். 5 2 இன்புட் கேட்ஸ். ஓகே, 5 2 இன்புட் கேட்ஸும் 1 டி இன்புட் கேட்டும் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பிரஷனை அப்படின்னா 2 ஹாஃப் ஆடரும் 1 ஆர் கேட்டும் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எம்சிக்யூ பார்க்கலாம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா அதே மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் 1 by 1 வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் required டு ரியலைஸ் ஹாஃப் ஆடர் சர்க்கியூட். இதில் வந்து ஹாஃப் ஆடர் சர்க்கியூட்ஸ் அண்ட் ஃபுல் ஆடர் சர்க்கியூட்ஸ்க்கு NAND-ஆ இருந்தாலும் நாரா இருந்தாலும் ஹாஃப் ஆடர் NAND gate and NOR gates வந்து minimum number of NAND and NOR gates required to implement half adder and half subtractor. half அப்படின்னு வந்தாலே half adder and half subtractorக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 5 தான். ஓகே, ஓவரால் 5. அது NAND-ஆ இருந்தாலும் சரி நாரா இருந்தாலும் சரி, half adder-ஆ இருந்தாலும் சரி, half subtractor-ஆ இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் NAND NOR gates வந்து எவ்வளோ ரிக்வயர்ட் அப்படின்னா 5. அதே ஃபுல் ஆடருக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஆடர் ஆர் சப்ராக்டர் எதுவாக இருந்தாலும் NAND-னாலும் நார்னாலும் நமக்கு தேவைப்படுற மினிமம் நம்பர் ஆஃப் NAND ஆர் நார் கேட்ஸ் வந்து 9 இருக்கும். இது சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த ட்ரிக் டேபிள் யூஸ் பண்ணோம் இல்லையா, AND கேட் நார் கேட், அது கூட நீங்கள் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஃப் ஆடர் ஹாஃப் சப்ராக்டர் அப்படின்னா 5. வெதர் NAND ஆர் நார் எது யூஸ் பண்ணாலும் 5 தான் நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து தேவைப்படும். NAND கேட்னாலும் 5, நார் கேட்னாலும் 5. ஃபுல் ஆடர் ஃபுல் சப்ராக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா total number of NAND gate is 9 and total number of minimum number of NOR gates required is 9 only. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்து நம்ம நம்பர் ஆஃப் NAND gates required to realize half adder circuit. NAND-ஆ இருந்தாலும் நாரா இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 5. ஓகே, ஆன்சர் இஸ் 5. Second question, in a half adder, the carry output is high if the input are. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இது எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரூத் டேபிள். நான் சொன்ன மாதிரி டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். பட் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேபிள் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். கேரி அவுட்புட் இஸ் ஹை இஃப் த இன்புட் ஆர். எப்போ வந்து கேரி அவுட்புட் ஹையாக இருக்கும் ஹாஃப் ஆடரில் அப்படிங்கிறது தான். ஸோ ஹாஃப் ஆடரில் கேரி அவுட்புட் எப்போ ஹையாக வரும் அப்படின்னா டேபிள் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஹாஃப் ஆடரோட டேபிள் இதுதான். ஸோ கேரி எப்போ ஹையாக இருக்கும் அப்படின்னா போத் இன்புட்ஸ் ஆர் ஹைன்னு கொடுக்கலாம் ஆர் 1 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து ஒரு சில வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ போத் இஃப் ஹை இஃப் த இன்புட்ஸ் ஆர் 1 இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹைனாலும் நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1, லோ அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 1. Question number 3, if half adder the total number of inputs and outputs are. ஸோ இது வந்து half adderல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட்ஸும் தெரியும் அவுட்புட்டும் தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 2,2. நெக்ஸ்ட் ஃபுல் ஆடர் சர்க்கியூட் ரிக்வெஸ்ட். ஃபுல் ஆடரில் வந்து எவ்வளோ இன்புட்ஸ் இருக்கும் எவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எஸ், 3 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ் தான் வந்து ஃபுல் ஆடர் சர்க்கியூட்ஸ். ஃபுல் ஆடர் ஆட்ஸ். ஃபுல் ஆடர் வந்து எவ்வளோ பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம பார்த்தது தான். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் ஃபுல் ஆடருங்கிறது. பட் நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். ஈஸி ஸ்கோரிங் டாபிக் தான் இது. ஃபுல் ஆடர் ஆட்ஸ் 3 பிட்ஸ். ஃபார் அ ஃபுல் ஆடர், ஃபுல் ஆடருக்கான நமக்கு ஆப்ஷன் என்ன இதில் கொடுத்துருக்கிறதுல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தட் இஸ் வந்து ஏபி. இதோட எக்ஸ்பிளனேஷன் சாரி எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சிஇன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதுக்கு பதில் சீன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி அப்படின்னு எடுத்துருக்கலாம்.
நெக்ஸ்ட் கேரி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏ கமா பி கமா சி அப்படின்லாம் வராது. ஸோ இது மூணுமே ராங் அப்படின்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எனிஹவ் சம்முக்கு வந்து நமக்கு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி, கேரிக்கு வந்து ஏபி, நம்ம வந்து சி இன்னன்னு கொடுத்துருப்போம். சில டைம் வந்து அவங்க சீன் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ கேரி இதனால நமக்கு ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் த இன்புட் ஆர் பி கியூ அண்ட் ஆர் தென் in the full adder find the output expression கேட்டிருக்காங்க. the output expression of the sum மட்டும் தான் கேட்டிருக்காங்க இதுல. ஓகே, சம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபுல் ஆடருக்கு என்ன வரும்? இதுல வந்து பி கியூ ஆர் தான் வந்து நமக்கு இன்புட். ஸோ பி எக்ஸ்ஆர் கியூ எக்ஸ்ஆர் ஆர் தான் வந்து சம்முக்கான எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ பி எக்ஸ்ஆர் கியூ எக்ஸ்ஆர் ஆருங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஃபாலோயிங் சர்க்கியூட் இஸ் ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஆர் பார்த்ததுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு தெரியுது. கேரியில் என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ பி. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது எதோட சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஹாஃப் ஆடர். ஓகே, ஆன்சர் இஸ் ஹாஃப் ஆடர். தென் ஆண்ட் கேட் எக்ஸ்ஆர் கேட் காம்பினேஷன் இஸ், இதுவும் வந்து நமக்கு அந்த சர்க்கியூட் டயக்ராம் இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட் கேட்டும் எக்ஸ்ஆர் கேட்டோட காம்பினேஷன்ல வந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டும் எக்ஸ்ஆர் கேட்டோட காம்பினேஷன் என்ன? எஸ், ஹாஃப் ஆடர். ஸோ இதோட ஆன்சர் ஹாஃப் ஆடர். த காம்பினேஷன் ஆஃப் 2 ஹாஃப் ஆடர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபுல் ஆடரை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி பண்ணும்போது நம்ம 2 ஹாஃப் ஆடர்ஸ் பட் ஒரு 2 ஹாஃப் ஆடர்ஸ் பிளஸ் ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து ஃபுல் ஆடரோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக்கல் சர்க்கியூட் ட்ரூத் டேபிள் இதை பேஸ் பண்ணி தான், பட் வந்து மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் அதில் தெளிவாக இருந்தீங்க அந்த கான்செப்டில் அப்படின்னா யூ கேன் ஆன்சர் எனி, எப்படி கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 ஹாஃப் ஆடர்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 ஹாஃப் ஆடர் அப்படின்னா தட் இஸ் ஃபுல் ஆடர். Next question, given 2 half adders, what extra 2 input gate is required to build a full adder? Okay, full adder implement பண்ணணும். 2 half adders கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 2 input gate வந்து எந்த input gate நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ 2 half adder plus OR gate தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து OR gate. Next question பாருங்க, for the circuit shown find the expression for S. S ஓட எக்ஸ்பிரஷன் என்ன? A XR B. ஸோ அதே தான் வந்து அதுல இருந்தே எந்த மாதிரிலாம் டிரைவ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி டைரக்டா கொடுக்காம அதுக்கு எக்ஸ்ஆருக்குள்ள ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஏ பி பார் ஏ பார் பி. ஓகே, ஏ பி பார் ஏ பார் பி அது மாதிரி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், add a dash arithmetic circuits add 2 binary digits giving sum bit and carry bit. 2 binary bitsனாலே நமக்கு தெரியும் ஹாஃப்னு, சம்மும் கேரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆடர், அப்போ ஹாஃப் ஆடர். ஓகே, ஐடென்டிஃபை த லாஜிக் ஃபங்க்ஷன் கிவன் பிலோ. இது வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் போட்டுடலாம். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ். அந்த டைமில் உட்காந்து நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோண்டா. இது ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல இது ஆண்ட் கேட் இல்லையா? ஸோ ஏ பார் டாட் பி, ஏன்னா இங்கே ஒரு பபிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வரும்போது என்ன இருக்கு? பி பார் இன்டு ஏன் இருக்கு. பியை தான் பபிள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, பியோட இது. ஓகே, இதுல இங்க பபிள் இருக்கு. ஸோ இங்க வரும்போது ரெண்டுமே வந்து பபிள் வருது. ஸோ ஏ பார் பி த ஹோல் பார். இந்த சைடு வரும்போது
இது அண்ட் கேட் இல்லையா? ஸோ நம்ம அண்ட் பண்றோம். இந்த பக்கம் வரும்போது பி பார் டாட் ஏ த ஹோல் பார் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஏ பார் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன். டாட் பி பார் டாட் ஏ த ஹோல் பார். அப்போ ஹோல் பார் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஏ வரும் இல்லையா? ஏ பிளஸ் இந்த இடத்துல பி பார்ன்னு வரும். நெக்ஸ்ட் டாட் பி பிளஸ் ஏ பார்ன்னு வரும். ஓகே. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ இந்த பபிள் ஒன்று லாஸ்டா இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு மேல ஓவரால் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். தட் இஸ் ஏ பார் இல்ல அது வந்து ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார். ஓகே. இந்த டேர்மை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டாட்டுக்கு பதில் பிளஸ் பண்ணிட்டு பி பிளஸ் ஏ பார் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகே. இதையே நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல. இப்போ தனித்தனியா பண்ணிக்கலாம். ஓகே. ஏ பார் அந்த பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். பி 2 இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். ஓகே. பிளஸ் இதுல பி பார் பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். பாருக்கு மேல பார் வரும்போது அதோட காம்ப்ளிமெண்ட் போயிடும் இல்லையா? ஸோ ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் எக்ஸ்ஆர் கேட் இது. அப்போ இங்க ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு கிடைக்கும். ஒய்ல வந்து டைரக்டா இதுல ஆர் வந்து பபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் இதுதான். அப்போ ஏ வருது. அப்போ பார் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏ பார் வரும். இங்க வரும்போது பி பார் பிளஸ் இது ஆண்ட் கேட் இல்ல. ஸோ பி பார். இங்கேயும் பபிள் இருக்கு. ஸோ த ஹோல் பார் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏ டாட் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இன்டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ஆர், இது ஒரு ஆண்ட் கேட்டா இருக்கு. இதோட இது வந்து ஆண்ட் கேட்டா இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லா சேர்ந்தது அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டும் ஆண்டும் வந்துச்சுன்னா தட் இஸ் ஹாஃப் ஆடர். ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்த்து நீங்கள் ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை ஹாஃப் ஆடர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ உட்காந்து சால்வ் பண்ணி அந்த நேரத்தில் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்ததும் இவ்வளோ உட்காந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாகவே நம்ம பார்த்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட்ஸை வச்சு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதான் வந்துட்டு half adder and full adderoda MCQs concept. Thanks for watching this video. If you like this video, please share it with your friends and all the very best for everyone.